ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர் தேர்வில் முக்கிய மாற்றங்களை மேற்கொண்டிருக்கு. சில அமைச்சர்களை மாற்றி புதிய முகங்கள் மட்டும் இல்லாம வாரிசுகளுக்கு வாய்ப்பு வழங்கிய இந்த முடிவு அரசியல் கணக்கீடுகளும் சர்ச்சை தாக்கங்களும் இணைந்த ஒன்றாக பார்க்கப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 அன்று 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமா நடைபெற்றிருக்கு. மேலும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த நிலையில தான் தேர்தலுக்கு முன்பாக கடந்த மார்ச் 28ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து திமுக வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதுல திமுக 164 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 28 தொகுதிகளிலும், தேமுதிக 10 தொகுதிகளிலும், விசிக 8 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லாம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 5 தொகுதிகளிலும், மதிமுக 4 தொகுதிகளிலும், இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி 2 தொகுதிகளிலும் போட்டியிடுன்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தேர்தலில் 60க்கும் மேற்பட்ட புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் மனோ தங்கராஜ், பொன்முடி, ராணிப்பேட்டை காந்தி மட்டும் இல்லாம கயல்விழி செல்வராஜ் ஆகிய 4 முக்கிய திமுக அமைச்சர்களுக்கும் இந்த முறை சீட்டு கொடுக்கப்படலைன்னு சொல்லப்படுது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் காந்தி, பாவம் செய்தவர்களுக்கு தான் ஆண் குழந்தை பிறக்கும்னு பேசி சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருந்தார். அத்துடன் திமுக பொதுக்கூட்டம் ஒன்றிலும் தகாத வார்த்தைகளில் பேசி வெறுப்பையும் சம்பாதித்திருந்தார். அதே போல இவருடைய மனைவி ராணிப்பேட்டையில் இருக்கும் லேடிஸ் கிளப் இடத்தை ஆக்கிரமித்து மன வளர்ச்சி குன்றியோருக்கான பள்ளி நடத்தி வருவதா சர்ச்சை எழுந்திருக்கு. அதே போல பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் டிவி நிகழ்ச்சி ஒன்றில் டைட்டில் பார்க்கில் ஊழல் நடப்பதா பார்வையாளர்கள் மத்தியில் சொல்றாரு. அதற்கு என்ன ஊழல்? டேய், நாங்கள் விசில் அடிக்கும் காலத்துல நீங்க நிற்க கூட இல்லடா, உங்க அப்பாவோட கோவணத்துக்குள்ள இருந்தீங்கடா என மிகவும் மோசமாக பேசியது முகம் சுளிக்க வச்சிருந்துச்சு. இந்த சர்ச்சை ஓய்வதற்குள்ளாகவே மற்றொரு நிகழ்ச்சி ஒன்றில் பெண்களுக்காக அரசு செய்துள்ள நலத்திட்டங்களை குறிப்பிட்டு 4000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு வாங்குனீங்களா, கோயம்பேடு போக வேண்டும் என்றால் ஓசி பஸ்ல தான் போறீங்க அப்படின்னு நக்கலா விமர்சித்திருந்தார். இது பெண்கள் மத்தியில பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. கயல்விழி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் துறை ரீதியில எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயம் துறைக்குள் அமைச்சரின் கணவரின் தலையீடு இருப்பதா பல்வேறு புகார்கள் வந்துட்டு தான் இருக்கு. இப்படி பல விமர்சனங்கள் மட்டும் இல்லாம சர்ச்சைகள் இருக்கும் பட்சத்துல இவர்களுக்கு சீட்டு கொடுத்தால் வாக்கு விழுமா அப்படிங்கிற சந்தேகத்தின் காரணமாக தான் கட்சி தலைமை இந்த முடிவை எடுத்திருப்பதா சொல்லப்படுது. அதே சமயம் பொன்முடி மட்டும் இல்லாம ராணிப்பேட்டை காந்தி இருவரும் பல சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் வெறுப்பை சம்பாதித்து இருந்தாலும் ஒரு காலத்துல திமுக கட்சிக்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் நிறைய உழைச்சிருக்காங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டே அமைச்சர் காந்தியின் ராணிப்பேட்டை தொகுதியில அவருடைய மகன் வினோத் காந்திக்கு, திருக்கோவிலூர் தொகுதியில பொன்முடிக்கு பதிலா அவருடைய மகன் பொன் கௌதம சிகாமணிக்கும் சீட்டு வழங்கப்பட்டு உள்ளதா சொல்லப்படுது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.